வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் கிருஷ்ணமூர்த்தி. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு மினி பில்லர் பார்க்க போகிறோம். எல்டி லைனோடைய மினி பில்லர். இது வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் வரும், டிரான்ஸ்பாரத்தில் வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் வரும். அதுலேருந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து இந்த மினி பில்லர்லேருந்து நம்ம வந்து வீட்டுக்கெல்லாம் போவோம் மீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா, இது வந்து மினி பில்லர் ஸ்டாண்ட். ஓகேங்களா? இது வந்து மினி பில்லர். இதுதான், இதில் தான் வந்து செட்டப் இருக்குது, மினி பில்லர் செட்டப். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம்னாக்கா, இது பாருங்கள் மினி பில்லர். ஃபஸ்ட்டு நல்லா வந்து குழி நோண்டிங்க, எக்ஸ்பிரேஷன் பண்ணிக்கணும். கீழெல்லாம் குழி நோண்டும் போது வந்துட்டு நல்லா வந்து பார்த்துக்கணும். எதனா கேபிளோ இதெல்லாம் இருந்தால் பொறுமையாக நோண்டணும். பொறுமையாக பார்த்து நோண்டிட்டு இது தேவை. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு 60 சென்டிமீட்டர் வந்து குழி நோண்டிக்கின்னு அப்புறம் நம்ம கீழே வந்து எதனா ஒரு சேனல் வைக்கலாம். எதனா வச்சுட்டு காங்கிரீட் போடணும், நல்ல லெவல், வாட்டர் லெவல் வச்சுட்டு. இது வந்து எங்கன்னா வைக்கக்கூடாது, ஒரு கொஞ்சம் செவத்தை ஒட்டிட்டு வைக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து கேப் இருக்கணும், நல்லா காற்றோட்டமாக இடம் இருக்கணும், கொஞ்சம் ஓரமாக இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரேஷன் பண்ணி எந்த இடத்துல ஒரு சென்டராக பார்க்கணும். அப்புறம் ஒரு 5 வீடு இருக்குதுன்னா இது 5 வீட்டுக்கு போவோம். இது மினி பில்லர் 5 வீட்டுக்கு சென்டராக பார்த்து வச்சுட்டு இப்படி எப்படி நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நோண்டிட்டு எக்ஸ்பிரேஷன் பண்ணிவிட்டு இது பேஸ் ஸ்டாண்டு வச்சிடணும். இது வந்து 300 வந்து மேலே இருக்கும். நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து நம்ம மேலே இருக்கும். அது மேலே தான் வந்து இந்த மினி பில்லர் தூக்கி இங்கே நம்ம விற்குவோம். எங்களால் இந்த போல்ட்டு இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு இதில் எல்லாம் போகணும். இந்த ஸ்டாண்டில் வந்து எல்லாமே இருக்கும். வேணும், இதில் கேபிள் போகிறது. இங்கே பாருங்கள், கேபிள் சப்போர்ட். இது எத்தனை கேபிள் போகணுமோ இன்புட்டு அவுட்புட்டுக்கு எல்லா கேபிளெல்லாம் இதில் வச்சு நம்ம டைட் பண்ணணும், சப்போர்ட். அப்போ தான் நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மினி பில்லர் ஸ்டாண்ட். அடுத்து நம்ம மினி பில்லரை பற்றி பார்க்க போகிறோம். மினி பில்லரை பற்றி ஒன்றும் இல்லை. இதில் வந்து 5 லைனுக்கான 5 இது இருக்கும் செட்டப். இது ஒரு லைனுக்கு, இது ஒரு வீட்டுக்கான செட்டப், இன்னொரு வீட்டுக்கு, 3வது வீட்டுக்கு, 4வது வீட்டுக்கு, 5வது வீட்டு. ஓகேங்களா? இது வந்து பஸ் பார், இன்புட் அவுட்புட் பஸ் பார். ஓகேங்களா? டிரான்ஸ்பாரத்துலேருந்து நம்மளுக்கு கேபிள் எடுத்துன்னு வருவோம். கேபிள் வந்துட்டு டிரான்ஸ்பாரம் வந்து எந்த டிரான்ஸ்பாரம்னா அண்டர் கிரவுண்ட் டிரான்ஸ்பார்மர். ஓகேங்களா? அது பாருங்கள், இதுதான் அண்டர் கிரவுண்ட் டிரான்ஸ்பார்மர். இதுதான் இதில் அவுட்புட் வரும். இந்த மாதிரி அவுட்புட் எடுத்துன்னு வந்துட்டு இது வழியாக, இந்த ஸ்டாண்டு வழியாக கேபிள் இந்த அடியில் வரும். அடியில் வந்துட்டு இந்த சப்போர்ட்டில் டைட் பண்ணிட்டு பின்னாடி இங்கே வந்து இந்த பஸ் பாரில் நம்ம கனெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், RYB, அப்புறம் நியூட்ரல். இங்கே பாருங்கள், நியூட்ரல் பஸ் பார் இது அடியில் இருக்குது. இந்த பஸ் பார் எல்லாம் வந்து இந்த மினி பில்லரோட கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், ஆர் பேஸோடு இது பாருங்கள், போல்டு இருக்கு பாருங்கள், இந்த பஸ் பாரோட கனெக்ட் ஆகும். பி பேஸ் இங்கே கனெக்ட் ஆகும். ஒய் பேஸ் வந்து இந்த போல்டு மூலியம் இவங்கெல்லாம் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபியூஸ், HRC ஃபியூஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு 200 ஆம்ஸ் வரலி தாங்கும், அவ்வளோ கரண்ட் வரலி தாங்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்பாரத்தில் வர அவுட்புட்டு வந்துட்டு இதில் கொடுப்போம். இங்கே வந்து இந்த இடத்துல கொடுத்துருவோம் இன்புட். 300 ஸ்கொயர் mm கேபிள், லோடுக்கு தகுந்த மாதிரி. நிறைய லோடு இருந்தாக்கா 300 ஸ்கொயர் mm கேபிள் போடுவோம், கம்மியாக இருந்தாக்கா 185 போடுவோம். ஓகேங்களா? மினி பில்லர் போடுறது இங்கே கொடுத்துருவோம். வீட்டுக்கு போகிறது வந்து இங்கேருந்து போகும், இந்த கீழே அவுட்புட்லேருந்து 70 ஸ்கொயர் mm போகும், 185 போகும். ஓகேங்களா? வீட்டுக்கு லோடுக்கு தகுந்த மாதிரி. இப்போது இது வந்து இன்புட், இந்த இடத்துல வந்து இன்புட் கொடுத்துருவோம். இன்புட் கொடுத்துட்டாக்கா இது எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகிடும். கரண்ட் பாஸ் ஆகிட்டு முன்னாடி இது வந்து அவுட்புட். இது என்னன்னாக்கா, இது வந்து பஸ் பார் இல்லையா, அதே பஸ் பார் இங்கே வந்து கண்டினியூ ஆகும். இது வந்து இன்னொரு மினி பில்லர் கூட எடுத்துன்னு போகலாம். நம்ம இன்னொரு மினி பில்லருக்கு எடுத்துன்னு போகலாம். இல்லை ஒரு லோட் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு வந்து பேரலெல்லாம் வந்து பவர் வேணும்னாக்கா இன்னொரு டிரான்ஸ்பார்மர்லேருந்து எடுத்து வந்து கூட இதில் கொடுக்கலாம். ஓகேங்களா? பவர் நல்லா ஃபுல் பவராக இருக்கணும்ட்டு அப்படி கூட செய்யலாம். பேரலெல்லாம் நல்லா எஃபிஷியன்சி அதிகமாக வேணும்னாக்கா. ஓகேங்களா? இதுதான் மினி பில்லர் செட்டப். இது வந்து ஃபியூஸ். இந்த ஃபியூஸ் என்ன ஆகுனாக்கா, இதுதான் வந்து ஃபியூஸ் வந்து எடுக்கிற இது. ஓகேங்களா? இந்த ஃபியூஸை வந்துட்டு இதில் வந்து மாட்டிட்டு, ஓகேங்களா, இதான் நம்மளுக்கு ஃபால்ட்டுனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது வந்து இப்படி பிடிங்கிடும். ஃபியூஸ் பிடுங்கணும், இப்படி தான் நம்ம பிடுங்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபியூஸ் பிடுங்கிறதுக்கெல்லாம் இந்த பட்டன் இருக்கும். இந்த பட்டனை வந்து அமுத்தி பிடிச்சின்னு இப்போ நம்ம வந்து ஃபியூஸ் வந்து வெளியே எடுத்துடணும். ஓகேங்களா? இதுதான் ஃபியூஸ் எடுக்கிற செட்டப். இப்போது நம்ம கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபியூஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கு முன்னாடி வீட்டு கேபிள் எந்த வீட்டுக்கு தேவையோ அந்த வீட்டுக்கு வந்து இதிலேருந்து கேபிள் எடுத்துன்னு வந்துட்டு இது மூலிமா RYB இதில் எல்லாம் போட்டு இருக்கும். RYBன்னு போட்டு இருப்பாருங்க. இதில் வந்து நம்ம கேபிள் வந்து எல்லாம் லெக்ஸ் வச்சு 70 ஸ்கொயர் mm கேபிள்னா 70 லெக்ஸ் அடிச்சு நல்லா இங்கே டைட் வச்சிடணும். டைட் வச்சு பின்னாடி லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இந்த ஃபியூஸை வந்து ஃபியூஸ் பாருங்கள், இந்த ஃபியூஸில் வந்து இந்த ரெட் கலர் மார்க் இருக்கும் பாருங்கள்,
இது வந்து வெடியெல்லாம் வெடியாது. எதனா ஃபால்ட் ஆயிடுச்சுனாக்கா இது வந்து மேலுக்கு வந்துடும். இந்த மேலுக்கு வந்துச்சுனாக்கா அந்த ஃபியூஸ் வந்து ஃபெயிலர்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபியூஸ் போடும்போது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போடணும். அடியில் இந்த மாதிரி போட்டுடணும். அடியில் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி க்ளவுஸ் கிடையாது, அதுக்கு வந்து பெரிய க்ளவுஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. பெரிய க்ளவுஸு, ஃபேஸ் ஷீல்டு இருக்கும். அந்த ஃபேஸ் ஷீல்டெல்லாம் போட்டுன்னு பெரிய எல்வி க்ளவுஸு அதெல்லாம் இருக்கும். ஹெச்டி க்ளவுஸ், 1 kV க்ளவுஸ் அதெல்லாம் கையில் போட்டுக்கின பின்னாடி தான் நம்ம மூஞ்செல்லாம் வந்து நம்ம சேஃப்டியாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து 400 வோல்டேஜ்னால் அப்படியே ரொம்ப இதாக வந்து ஃபால்ட் லோட் ஆகிடுச்சுனாக்கா அப்போ அடுத்ததா நம்ம ஃபியூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து மாட்டிடணும். ஹேண்டில் இருக்குங்க, இந்த ஹேண்டில் வந்து நம்ம மாட்டி விட்டுறோம். ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த மினி பில்லரோட ப்ராசஸர். ஓகேங்களா? 5 இதுக்கான அவுட்புட் வெளியே போயிடும். ஓகே, பாய்.